ஃபீல் குட் ஸ்கேமுக்கு மத்தியில் தாய் கிழவி என்னும் பேங்கர். எனக்கு காமெடி சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமா, காமெடி சீன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. சூப்பரா எழுதியிருக்காங்க. அது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாய்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து எல்லாமே பக்காவா இருந்துச்சு. நெவர் சீன் பிஃபோர் ராதிகா அப்படி சொல்லலாம். கிழவி ரோலா இருந்தாலும் சூப்பரா ஸ்கிரீன் பிரசன்ஸ், மாஸ் சீன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. உங்களுக்கு நம்மளே ஷாக் ஆயிருவோம், ராதிகாவா அது அப்படின்னு. டைலாக்ஸ் எல்லாம் சூப்பரா எழுதியிருந்தாரு. சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமா இருந்துச்சு. women is financially independent. அங்க அவங்களோட ஃப்ரீடம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் த கீ டேக் அவே ஃப்ரம் த ஃபிலிம். மியூசிக்கும் நல்லா சிங்காக இருந்துச்சு. பிளெண்ட் ஆகி எடிட்டிங் எல்லாமே ஒரு ப்ராப்பர் சிங்கோட இருந்துச்சு. எங்கேயுமே நமக்கு தனியா தெரியல. அப்போ படத்துல பாசிட்டிவ்ல தான் படமே இருக்கு. எக்ஸாக்ட்லி. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். படத்துல ராதிகா மேம்க்கு 3 பசங்க 3 டாட்டர் இன்லாஸ் இருப்பாங்க. 6 பேரோட கேரக்டருமே ஒரே மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு டிஃபரன்சியேஷனுமே தெரியவே இல்லை. கிளைமேக்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கும், ராதிகா மேம் அதுதான் ஷி வாஸ் ஹோல்டிங் ஆன் டு இட். இப்போ வந்து ஷி லெட் லூஸ் ஆஃப் வாட் ஷி வாஸ் ஹோல்டிங் ஆன். அது வந்து எப்படி சடனா அது அவுட் ஆஃப் தாய் கிழவி கேரக்டரா இருந்துச்சு. மற்றபடி படம் சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாரும் போய் பாருங்க. ஆனா தயவு செஞ்சு இந்த படத்தையே அண்டர் ரேட்டட் ஆக்கிடாதீங்க. ஏன்னா கடைசி விவசாயி படத்தை அண்டர் ரேட்டட் ஆக்கிட்டோம். இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படம். நீங்க ஃபேமிலியோட போய் பார்த்து சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.